6th தமிழ் டேர்ம் 3ல இருக்கிற இயல் 2ல் இருக்கிற உரைநடையோட பார்ட் 2 பார்க்கலாம். அந்த மாதிரி தீவலத்திலகை வந்து யாருன்னு கேட்கும்போது மணிமேகலை இந்த மாதிரி மணிமேகலை தெய்வம் கொண்டு வந்து விட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் நான் இந்த வந்து இந்த மணிப்பல்லவ தீவை பாதுகாத்துட்டு வரேன். இது வந்து புத்த பீடிகையும் காவல் செஞ்சுட்டு வரேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இந்த தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருமை உனக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மணிப்பல்லவ தீவில் வந்து ஒரு பொய்கையாறு இருக்குது. அந்த பொய்கைக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கோமுகி. அதாவது கோ அப்படின்னா பசு, முகினா முகம், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கைக்கு கோமுகி என்று பெயர் பெற்றது. இந்த பொய்கைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வைகாசி திங்கள், திங்கள்னா மாதம், வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்னா பௌர்ணமி, வைகாசி மாதம் முழு நிலவு நாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொய்கை நீரின் மேலே ஒரு அரிய பாத்திரம் தோண்டும். அது ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி. அதில் நம்ம உணவு இட்டோம்னா அந்த உணவு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமுத சுரபியை எடுத்துகிட்டு போய் நீ நாட்டு மக்களுக்கு உணவளித்து அவங்களோட பசிப்பினிய போக்கு அப்படின்னு தீவத்திலகை அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, மணிமேகலையும் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு போய் சரி நான் இந்த மாதிரி பசிப்பினியெல்லாம் போக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல்ல அந்த அமுத சுரபியில் யார்கிட்ட உணவு வாங்குவாங்கன்னா ஆதிரை அப்படிங்கிறவங்க கிட்ட உணவு வாங்குவாங்க. அந்த அமுத சுரபியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஆதிரையோட இல்லம் தேடி அங்கே வந்து அமுத சுரபி கிடைத்த கதையை ஆதிரையிடம் சொல்லி அவங்க மணிமேகலை தான் யாருங்கிறதையும் சொல்லி கோவலன் மாதவியோட மகள் நான், இந்த மாதிரி அமுத சுரபி எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த கதையும் அவங்க சொல்லுவாங்க.